நண்பர் அனைவருக்கும் உரிமைகள் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். உங்க எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான், நேற்றைய தினத்தில் நாம் கூமுட்டை கட்சியினுடைய சாட்டை துரைமுருகன் அவர்களை கள்ளக்குறிச்சி பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து வெளுத்து அடிச்சு விரட்டி விட்டுருக்காங்க. காருக்குள்ள முதல்ல ஏறி கிளம்பு, நீ இருந்தவனை பொழந்துரும் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி விரட்டி விட்டுருக்காங்க. இவனும் பயந்துக்கிட்டு காருக்குள்ள ஏறி உக்காந்துட்டு அப்படியே பதறி அடிச்சு ஓடி போயிட்டான். எனக்கு என்ன ஒரு கேள்வி எழுந்துன்னா, பல மேடைகளில் இவன் பேசுறப்ப என்ன பண்ணுவானா, மைக்கை பிடிச்சி பேசுறப்ப சொல்லுவான், நாங்களாம் பிரபாகரனுடைய தம்பிகள், என்னைக்குமே புறமுது காட்டி ஓட மாட்டோம், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலுமே நெஞ்ச நிமித்து நிற்போம் அப்படின்னு சொல்லுவான். நேற்று நின்று தானே எதுக்கு புறமுது காட்டு ஓடுற, எதுக்கு பயந்துட்டு கோலத்தனமா ஓடுற? ஓ மேல தப்பு இல்லை அப்படின்னா நீ களத்தில் நின்று அந்த மக்கள்கிட்ட பேசியிருக்கணும். எதற்காக என்ன அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கணும், கேள்விகளை எழுப்பியிருக்கணும். ஓ மேல தப்பு இருப்பதன் விளைவால தான் நீ காருக்குள்ள ஏறி உட்காந்து புறமுது காட்டிட்டு ஓடி போயிருக்க. அப்பெல்லாம் எல்லாம் வெக்கம் இல்லாம பிரபாகரனுடைய தம்பிகளை எனத்தை சொல்லிக்கிற? இந்த கேள்வி இயல்பாக எழுப்புது இல்லையா? ஒன்னு அடிச்ச முகிலன் அவர்கள் களத்தில் இன்றும் கூட நின்று இருக்காரு, கள்ளக்குறிச்சி தான் நிற்கிறாரு, அந்த மக்களை பேசுறாரு, மக்கள்கிட்ட வந்து சில கருத்துக்களை வாங்குறாரு, பேட்டிகள் இருக்கிறாரு, அதிகார வர்க்கங்கள் போய் பார்க்குறாரு, இன்னும் பல களப்பணிகள்லாம் செஞ்சுக்கிருக்காரு. ஆனால் ஒன்னால அங்கே நிற்க முடியலையே, அந்த கள்ளக்குறிச்சி பொதுமக்கள் மத்தியில் நிற்க முடியலையே. ஏன்? ஏன்னா நீ பேசின பேச்சுகள் அவ்வாறு. ஸோ அதனால தான் வந்து புறமுது காட்டி ஓடி இருக்க. ஸோ நீ புறமுது காட்டி ஓடுறதுலேருந்தே தெரியுது நீ ஏதோ ஊழ வேலை பார்த்துருக்க அப்படின்றது தெல்ல தெளிவாக புலப்படுகின்றது. சரியா? சரி, இவன் வந்து மொத்தத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இவன் பிரபாகரனுடைய தம்பியே கிடையாது, இல்லாட்டி புறமுது காட்டி ஓடி இருக்க மாட்டான் நேற்றைய தினத்தில். சரி, ஆனால் இந்த சாட்டை துரைமுருகன் எதற்காக வந்து அடி வாங்கினா, அதுவும் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து எதற்காக அடித்தாங்க அப்படின்ற மாதிரி நேற்றே நமக்கு பல டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நாம் சில யூகத்தின் அடிப்படையில் நேற்றைய தினத்தை ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவை மெய்ப்பிக்கும் விதமாக அதே மாதிரி நாம் பேசின வீடியோவுக்கும் இன்னைக்கு வெளிவந்திருக்கின்ற உண்மைகளுக்கும் மிகப்பெரிய தொடர்புகள் இருக்குது. ஸோ அது என்ன மேட்ரு, எதற்காக நம்ம சாட்டை துரைமுருகனை பொதுமக்கள் அடிச்சு வரட்டாங்க அப்படின்ற மாதிரி உண்மை செய்திகளாக வெளியே வந்திருக்குது. அது என்ன மேட்ரு அப்படின்றத இந்த காணொலியில ஒரு டீட்டெயிலாக பார்த்துடலாம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். அதான் மக்களே, சாட்டை துரைமுருகனை வந்து பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து நேற்று அடிச்சு வரட்டினாங்க. அதில் முதன்மையாக நின்ற நபர் யாருன்னா முகிலன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர். உங்களுக்கு தெரியும், நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க. முகிலன் தான் முன்னாடி நின்று அவர் அடிக்கிறாரு. சரிங்களா? அதற்கு முன்னாடியே பல இடங்கள் அவன் அடி வாங்கியிருக்கான்ற மாதிரி செய்திகள்லாம் வருது. ஆனால் இறுதியாக வந்து அடித்த இடம் தான் அந்த நீங்கள் வீடியோ காட்சிகளில் பார்த்த அந்த விஷயங்கள். ஸோ வந்து முகிலன்ட்ட நம்ம ட்ரைப்ஸ் யூடியூப் சேனலுடைய கரிகாலன் போய் பேட்டி எடுக்கிறாரு. அந்த பேட்டி நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த பேட்டியில் முகிலன் அவர்கள் பகிரங்கமாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. அதாவது சாட்டை துரைமுருகன் வந்து பேட்டி எடுக்க போன இடங்கள்ல, அதாவது அந்த மக்கள்கிட்ட போய் பேட்டி எடுக்க போன இடங்கள்ல அவன் என்ன சொல்லி கேட்குறான் அப்படின்னா, ரொம்ப ஒருமை வார்த்தைகள் பயன்படுத்தினா அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் குடிச்சிக்கிட்டு தான் இருப்பீங்களா எப்போயுமே? அந்த மக்களே வந்து துன்பங்கள் இருக்கிறாங்க, அந்த மக்கள்கிட்ட போய் உங்களுக்கு குடிச்சாதான் பொழப்பு போடுமா, உங்களுக்கு வந்து நிவாரணப் பொருட்கள்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி ஒருமையிலே பேசின மாதிரி சில செய்திகள்லாம் முகிலன் அவர்கள் பதிவு பண்ணார். நான் பதிவு பண்ணல, முகிலன் அவர்கள் பதிவு பண்ணார். ஸோ ஆமத்தில் வந்து நம்ம சாட்டை துரைமுருகன் அங்கே போய் ஏட்டிங் மூட்டியாக வாய் விட்டுருக்கான். பேட்டி எடுக்க போகிறோம் அப்படின்ற பேரில் அந்த மக்களை எப்படியாச்சும் தவறாக சித்தரிக்க வேண்டும், நீங்கள் வந்து நிவாரணப் பொருட்கள் வாங்குறீங்களே உங்களாம் வெக்கமாலையா அப்படின்ற மாதிரி சித்தரிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் அவன் பேட்டி எடுக்கவே போயிருக்கான். ஸோ இதை பார்த்த பொதுமக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, சாட்டை துரைமுருகனை அடித்து வரட்டி விட்டுருக்காங்க. ஸோ மெயினான காரணமே அதுதான். சாட்டை இதை தான் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அவன் போய் எங்கேயாச்சும் போய் எசக புசக வாய் விட்டுருப்பான். ரெண்டாவது சீமான் அவர்கள் மேடையில் வந்து எல்லா இடங்களும் என்ன பேசுகிறாரு, நிவாரணப் பொருட்கள் எதுக்காக தர்றீங்க, குடிச்சு செத்தவனுக்கு எதுக்கு நிவாரணப் பொருட்கள் தர்றீங்க, ஏன் குடிச்சு செத்தவனுக்கு வந்து ஃபேமிலி கிடையாதா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் நேற்று. சரிங்களா? ஸோ வந்து அதே மாதிரி தான் இவன் போய் அப்படி தான் வந்து பொதுமக்கள்கிட்ட பேசியிருக்கானாமா, எதுக்காக வந்து நிவாரணப் பொருட்கள்லாம் நீங்கள் வாங்குறீங்க, நிவாரணப் பொருட்கள் வாங்காமல் உங்களால் பொழப்பு ஓட்ட முடியாதான்ற மாதிரிலாம் பேசியிருக்கான் அப்படின்ற மாதிரி முகிலன் அவர்கள் பதிவு பண்ணார். ஸோ அதனால தான் வந்து சாட்டை துரைமுருகனை அடித்து வரட்டி விட்டுருக்காங்க. மக்களே, இது கூட சேர்ந்து நம்ம நுட்பமான ஒரு அரசியலையும் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது. சாட்டை துரைமுருகன் சாதாரணமாக வந்து ஒவ்வொரு வீடியோலும் பேசவே இல்லை. எல்லா இடங்களுமே பொது புத்தியை விதைக்கின்ற ஒரு வேலையை தான் சாட்டை துரைமுருகன் தொடர்ச்சியாக பார்த்துக்கிருக்கான். சாட்டை துரைமுருகன் மட்டும் கிடையாது, இந்த நாம் கூமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்புடன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான் உட்பட அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பொது புத்தியை எல்லா இடங்களிலுமே விதைக்கின்ற வேலையை தான் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எடுத்துங்க, இந்த கள்ளக்குறிச்சி மாற்றம் எடுத்துங்க. கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி இறந்தாங்க தெரியுமா? அப்போ ஊடகங்கள் எல்லாமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி அப்படின்னு தான் பதிவு பண்ணாங்க. அதே மாதிரி கும்பகோணத்தில் தீ விபத்து நடந்துச்சு தெரியுமா? அந்த இடங்களில் வந்து ஊடகங்கள் என்ன சொன்னாங்கன்னா, கும்பகோணம் தீ விபத்து அப்படின்ற மாதிரி தான் பதிவு பண்ணாங்க. கும்பகோணத்தில் எந்த ஊரில் தீ விபத்துன்னு யாரும் சொல்லவே இல்லை. சரிங்களா? ஊடகங்களில் சொல்லவே இல்லை. அதே மாதிரி கடந்த 2018 கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போகிறாங்க. திண்டுக்கல்ல நிலக்கோட்டையில் தான் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்துட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. ஆனால் நிலக்கோட்டையில் இருக்கிற ஒரு ஊரில் ஒரு தெருவில் தான் இறந்து போனாங்கன்னு சொல்லி அந்த தெருவு பேரை பதிவு பண்ணவே இல்லை ஊடகங்கள். அதே மாதிரி 2019 மே மாதம் 26 காஞ்சிபுரத்தில் மதுராந்தகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு ஒருத்தர் இறந்து போயிறாரு. அப்பையும் கூட
மதுராந்தகம் தான் பதிவு பண்ணுறாங்களே ஒழிய மதுராந்தகத்துக்குள்ளே இந்த தெருவை சார்ந்தவங்கன்னு சொல்லி பதிவு பண்ணவே இல்லை. அதே மாதிரி தான் வந்து ஏப்ரல் மாதத்தில் கடலூரில் ஒரு 3 பேர் இறந்து போகிறாங்க. அப்பையும் கடலூர் மட்டும் தான் பதிவு பண்ணுறாங்க, அந்த தெரு பேரை பதிவு பண்ணவே இல்லை. ஆனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த கள்ளக்குறிச்சியில் இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு 45 பேர் இப்போ இறந்துருக்காங்க இல்லையா, கிட்டத்தட்ட 50 பேர் இறந்துருக்காங்க இல்லையா, இந்த விவகாரத்தில் மட்டும் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் அப்படின்னு சொல்லி பதிவு செய்ய வேண்டிய தேவைகள் என்ன, காரணங்கள் என்ன? சீமான் முதற்கொண்டு தன்னுடைய அறிக்கையில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கள்ளக்குறிச்சி கருணாபுரம் தான் பதிவு பண்ணுறாரு. அதுவும் கருணாபுரம்ன்ற வார்த்தையை வந்து கொட்டை எழுத்தில் வந்து கரெக்டாக காட்டுறாரு. காரணம் என்ன? கருணாபுரத்தில் வசிக்கின்ற பகுதியை சார்ந்த மக்கள் ஃபுல்லாமே வந்து ஒரு பட்டியலின மக்கள் என்று பிம்பப்படுத்துவதற்காக அந்த மக்கள் தான் குடிச்சு இறந்து போயிருக்காங்க, அவங்களுடைய வாழ்வியலே இந்த மாதிரி தான் மோசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பொது புத்தியை விதைப்பதற்காக தான் சீமான் முதற்கொண்டு சாட்டை துரைமுருகன் முதற்கொண்டு இந்த நுட்பமான அரசியல் வந்து பண்ணிக்கிருக்காங்க. ஏன் மற்ற ஊர்கள் நீங்கள் சொல்கிறப்ப ஸ்ரீமதி வழக்கில் சொல்கிறப்ப வந்து இந்த தெருவை சாதம்னு சொன்னீங்களா? இல்லை பல இடங்களில் கள்ளச்சாரம் குடிச்சு இறந்து போகிறாங்களே, இந்த தெருவை சாதம்னு சொல்கிறீங்களா? இல்லை. ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் மக்கள் ஏன் பதிவு பண்ணுறீங்க? ஏன்னா நீங்கள் பொது புத்தியை வதைக்கணும். இப்போ எப்படி சங்கர் வந்து சினிமாக்கள் வந்து பொது புத்தியை வதைக்கிறான், குப்பத்து மக்கள்னாலே அவங்க இப்படி தான் இருப்பாங்க, குப்பத்து பசங்க வந்து என்னுடைய துப்பட்டா பிடிச்சி இழுத்துறாங்க சார் அப்படின்ற மாதிரி வசனங்கள்லாம் வைக்கிறான் தெரியுமா? உடனே ஹீரோ போய் குப்பத்தில் போய் பார்த்தா குப்பத்துக்குள்ள இங்கே வந்து ஒரு சமூக விரோத செயல்பாடுலாம் பண்ணியிருப்பானுங்க. உடனே ஹீரோ போய் அடிச்சு பிடிச்சி என்ன பண்ணுவார்னா அவங்க எல்லாம் அடிச்சு விழுப்பாப்புல, குப்பத்து மக்கள் ஃபுல்லாக அடிச்சு விழுப்பாப்புல. ஸோ குப்பத்து மக்கள்னாலே அவங்க இப்படி தான் இருப்பாங்க, மீனவ மக்கள்னாலே அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பொது புத்தியை வதைக்கிறது சங்கர் போன்ற ஆட்கள். சினிமாக்கள் அதே மாதிரி தான் பல இடங்களில் பொது புத்திகளாக வரும். நாட்டாம வந்து அப்படி வாக்கிய வரப்போ வருவார், இவனுக்கு வந்து கீழே இறங்கி தான் நிற்கணுமாமா. ஸோ இந்த மாதிரி பொது புத்தியை வதைக்கிறது. எஜமான் நடந்து போனாரா எஜமானுடைய காலடி மண் எடுத்து நெத்தியில் போட்டு வச்சுக்கிறணும், இது பொது புத்தியை வதைக்கிறது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணான்னு திட்டமிட்டே, என்னை பொறுத்தவரை திட்டமிட்டே என்ன பண்ணாங்கன்னா இந்த கருணாபுரம் மக்கள்னாலே அவங்க இப்படி தான் அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி பிம்பப்படுத்துவதற்காக தான் சாட்டை துரைமுருகன் உட்பட மீடியாக்கள் உட்பட நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் உட்பட இந்த மாதிரி வந்து கருணாபுரம் பதிவு பண்ணுறாங்க. இதவே நான் வன்மையாக முதல் கண்டிக்கிறேன். எது கருணாபுரம் பதிவு பண்ணுறீங்க? மற்ற விஷயத்தில் அப்படி தான் பதிவு பண்ணீங்களா? இல்லை. அப்போ உங்களுடைய இன்டென்ஷன் என்ன? அந்த மக்களாலே அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு பிம்பப்படுத்துவதற்காக வேலை பார்க்குறீங்க. உங்களுடைய பிம்பப்படுத்தல் மூலமாக தான் சமூக வலைத்தளங்களில் பகிரங்கமாக நிறைய பேர் எழுதிக்கிறானுங்க. பகிரங்கம் எழுதுறானுங்க, அதெல்லாம் வந்து நான் டிஸ்பிளேல காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பகிரங்கம் எழுதுறானுங்க, இந்த மக்கள் தான் கள்ளச்சாராயம் குடிச்சா இறக்குறாங்க, இந்த மக்களாலே கள்ளச்சாரம் தான் குடிக்கிறாங்கன்ற மாதிரி பகிரங்கம் எழுதுறானுங்க. இதெல்லாம் யார் போட்ட விதை? சீமானு சாட்டை துரைமுருகன் இதரப்பன கைக்குலி ஊடகங்கள் போட்ட விதை. ஸோ பொது புத்தியை வதைக்கிறது. தயவுசெய்து இந்த பொது புத்தியை வதைக்காங்க. அதை நான் மறுபடியும் பதிவு பண்ணுறேன். இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னாலே அவங்க வந்து ஒரு திருட்டு திராவிடம். ஆனால் இந்த இடத்துல வந்து என்னன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நல்ல கட்சியாக மாறி போயிருது. ஆனால் வந்து அதே மாதிரி திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற பெயரை கொண்ட கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் கெட்ட பேராகி போயிருது. திராவிடம் அப்படின்னாலே திமுகனாலே திருட்டு திராவிடம். ஆனால் வந்து திராவிடம் என்று சொல்லாடலை கண்டுபிடித்த அயோத்தாச பண்டிதருக்கும் இவங்க வீரவணக்கத்தை போட்டுக்கிடுவானுங்க, ரெட்டமலை சீனிவாசனுக்கும் வீரவணக்கத்தை போட்டுக்கிடுவானுங்க. ஆனால் திராவிடம் என்பது திருட்டு திராவிடம். அப்போ எப்படி இவங்க வந்து ஐடியாலஜி வந்து கிரியேட் பண்ணுறானுங்க அப்படின்றத பாருங்க. பொது புத்தியை வதைக்கிறது. திமுகனாலே இப்படி தான் பொது புத்தியை வதைக்கிறது. திராவிடம் என்று சொல்லப்படுகிற கருத்தியிலே வந்து வேஸ்ட் அப்படின்ற மாதிரி பொது புத்தியை வதைக்கிறது. இந்த வேலை தான் அவங்க பார்க்குறாங்க. இன்னும் பல விஷயங்கள் எடுத்துங்க. விசிகானாலே வந்து ஒரு 2 சீட்டு அப்படின்ற மாதிரி பொது புத்தியை வதைக்கிறது. கம்யூனிஸ்ட் அப்படின்னாலே ஓசி ஸ்டோர் அப்படின்ற மாதிரி ஒரு பொது புத்தியை வதைக்கிறது. இந்த மாதிரி பல இடங்களில் பொது புத்தியை வதைக்கிற வேலையை மட்டும்தான், ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணுற வேலையை மட்டும்தான் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப நுட்பமாக பார்த்துக்கிருக்காங்க. ஸோ இதெல்லாமல் நம்ம ரொம்ப நுட்பமாக பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது. சரி, இவங்களை பொது புத்தி எல்லாமே உடைக்க வேண்டிய தேவைகள் இருக்குது. ஓகேங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், கருணாபுரம் அப்படின்னு பதிவு பண்ணாதீங்க. கருணாபுரம் பதிவு பண்ணாங்க ரொம்ப ஒரு தப்பான செயல், ரொம்ப ஒரு இழிவான செயல். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இந்த மக்கள் எல்லாருமே வந்து சாட்டை திரும்பினா அடித்து வரட்டி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். இன்னும் நம்ம பல விஷயம் உதாரணம் சொல்லிக்கிட்டே போகலாம். பாதிக்கப்படுகின்ற மக்களுக்காக நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான், சாட்டை துரைமுருகன், இதரப்ப நிர்வாகிகள் யாருமே களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணி நீங்கள் பார்த்துருக்க மாட்டாங்க. எத்தனை போராட்டம் பண்ணியிருக்காங்க நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை போராட்டங்கள்? இன்னைக்கு நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் வாசலுக்கு போங்களேன், அங்கே வாசலில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்து இருப்பாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்து இருப்பாங்க, காங்கிரஸ் கட்சியை சார்ந்து இருப்பாங்க, பெரியாரி அமைப்புகளை சார்ந்த நபர்கள் இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அந்த ஊரில் அந்த மக்களுக்கு ரோடு சரியில்லை, நாங்கள் பெட்டிஷன் கொடுப்பதற்காக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி கையில் பெட்டிஷன் வச்சு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கான கலப்பணியை பார்க்கணும். அவங்கள போய் என்னங்க ஒரு ரோடை சரி பண்ணி தர என்ன பண்ணுவீங்க? மக்களை திரட்டி நாங்கள் போராட்டங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. போராட்டம் பண்ணுகின்ற தெம்பு, துணிச்சல் இந்த இடதுசாரி சிந்தனையாளர்களுக்கு இருக்குது. நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களுக்கு இருக்குதா? கிடையாது. என்னைக்காச்சும் நீங்கள் களத்தில் ஒரு போராட்டத்தை பண்ணி பார்த்துருப்பீங்களா? நீங்கள் கனிம வளம் ஆர்ப்பாட்டம் சொல்லி போராட்டம் பண்ணுவானுங்க, கல்யாணக்குமரியில் மலையை உடைக்கிறான்னு போராட்டம் பண்ணுவானுங்க. ஆனால் இங்கே இருக்க சாக்கடை பிரச்சனை பற்றி பேச மாட்டானுங்க, இங்கே இருக்க அக்கூஸ் பிரச்சனை பற்றி பேச மாட்டாங்க.
பாதாளச்சாக்கடை பிரச்சனை பற்றி பேச மாட்டானுங்க, தெருவிளக்கு பிரச்சனை பற்றி பேச மாட்டானுங்க. மக்களுடைய அடிப்படை தேவையை நீ பூர்த்தி செய்யாம நீ வந்து மலையை குறைக்கிற அதே குறைக்கிறாங்க, என்னத்தை நீ நட்டவை நிப்பாட போறன்னு தெரியல. அதுவே அவங்களுடைய ஐடியாலஜி என்ன அப்படின்னா, அங்கே போய் வந்து கமிஷன் வண்டியில் போய் காசு வாங்குறது, அது அந்த கம்பெனியில் போய் வந்து கமிஷன் பேசிஸ்லாம் போராட்டம் பண்ண மாட்டேன், வாபஸ் வாங்கிக்கிறேன், நீ காசு கொடுன்னு சொல்லி காசு வாங்குறது. இதைத்தான் நத்தத்தில் இருக்க தினகரன் என்று சொல்லப்படுகின்ற உங்களுடைய முன்னாள் நாம் தமிழர் கட்சி சார்ந்தவர் வந்து பதிவு பண்ணாப்புல. ஸோ வந்து இவங்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, எளிய மக்களுக்காக அவங்க வந்து கட்சி நடத்தலை. வேங்கைவேல் விவகாரத்தை எடுத்துங்க, எத்தனை இடத்துல இவங்க போராட்டம் பண்ணாங்க? ஒரு இடத்துல போராட்டம் பண்ண காட்ட முடியுமா? அவங்களால ஒரு இடத்துல போராட்டம் பண்ண காட்ட முடியுமா? போராட்டம் பண்ணுகின்ற கட்சியை விமர்சனம் பண்ணுறதுக்காக மட்டும் தான் நீங்கள் இருக்கிறீங்களே ஒழிய, ஆனால் போராட்டம் பண்ண மாட்டீங்களே. நீதி கிடைக்கல, நீதி கிடைக்கல, ஆனால் நீதி கிடைக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக போராடி கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி அவங்கள விமர்சனம் பண்ணுற வேலையை மட்டும் தான் நீங்கள் வச்சிருக்கீங்களே. இப்போ நீங்கள் என்ன ஐடியாலஜி நீங்கள் இயங்குறீங்க? என்ன பண்ணுன்னா, நீதி கிடைக்கல அப்படின்னா நீதிக்காக யார் போராட்டம் பண்ணுறாங்களோ அவங்களோட இணைந்து களமாட வேண்டும். இல்லையா, எனக்கு அவங்களுடைய கொள்கையை பிடிக்கலையா, நீ தனியாவாச்சும் களமாடு, போராட்டம் பண்ணு. வேங்கவேல் மக்களுக்காக எத்தனை போராட்டம் இவங்க பண்ணியிருக்கானுங்க? நாம் கூமுட்டை கட்சி பண்ணியிருக்கானுங்க. ஒரு இடத்துல போராட்டம் பண்ண காட்ட முடியுமா? விசாரணை என்ற பேரில் வந்து காவல்துறை அதிகாரிகள் வேங்கவேல் மக்களை திருச்சி கூட்டிகிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் வந்து விசாரணை பண்ணுறாங்க. போன மக்கள் ஆளை காணாமடா அப்படின்ற மாதிரி. அப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த திருச்சியில் போய் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு, உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் என்பது, விசாரணைக்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் என்பது வந்து இவ்வளவு நேரம் தான், இதை தாண்டி நீங்கள் விசாரணை பண்ணுற அப்படின்னு சொல்லி வாக்குவாதங்கள் பண்ணி நள்ளிரவு வேலையில் நீங்கள் அவங்க கூட்டி வந்தாங்க. அந்த மக்களை, கள்ளக்குறிச்சி மக்கள், வேங்கவேல் மக்களை கூட்டி வந்தாங்க. இது களப்பணி. அதனால தான் உங்களால் வந்து வேங்கவேல் மக்களுடைய நம்பிக்கையை உடைக்க முடியல, வேங்கவேல் மக்களை வந்து விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து பிரிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் வாய்ச்சவுடால் மட்டும் தான் பண்ணுவாங்க, களத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி வேங்கவேல் மக்களே உணர்ந்தன் விளைவால தான் இன்றும் கூட காரி துப்பிக்கிறாங்க. அந்த மக்களே விடுதலை சிறுத்தை கட்சி பின்னாடி நிற்கிறாங்க. இதெல்லாம் வந்து விசிகாவையும் நாம் தமிழ் கட்சியும் கம்பேரிசன் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை, யதார்த்தங்களை சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து போலியான மக்களுக்கான அரசியல் பண்ணுறனால தான் உங்களை அவங்க காரி துப்பிட்டு கடந்து போயிட்டே இருக்காங்க. அதனால தான் வந்து இந்த மாதிரி உண்மைத்தன்மை எல்லாமே உணர்ந்ததன் விளைவால தான் கள்ளக்குறிச்சியில் பொதுமக்களே உங்களை அடித்து வரட்டி விட்டுருக்காங்க. ஸோ இனிமேல் பேசுகிற இடங்களில் வந்து பக்குவமாக பேசுங்க, உண்மைத்தன்மையில் பேசுங்க. வதந்திகளை பரப்புறது, பொது புத்தியை வதைக்கிறது, கருத்து உருவாக்கங்களை மேற்கொள்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்பவே தெளிவாக இருக்கிறாங்க. உங்களுடைய அரசியல் யுக்திகள் என்ன வேணா வந்து படிக்காத தற்கொலைகள், இல்லாட்டி வந்து இந்த சினிமா மோகத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரே நாள் போய் ஈழத்தை நொட்டிட்டு வந்துடுன்னு சொல்லி பேசுகிற பேச்சுக்கெல்லாம் வந்து இளைஞர்கள் வேணால் கைத்தட்டுவானுங்க. அந்த 16 வயசு 17 வயசு 18 வயசு பசங்களாம் வந்து வேணால் கைத்தட்டுவானுங்க. ஆனால் தமிழ்நாடு என்பது படித்த மாநிலம், அரசியல் தெளிர்ச்சி பெற்ற மாநிலம். அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் ஒருபோதும் உங்கள் மாதிரி ஆட்களை ஆதரிக்க மாட்டாங்க என்பதனை கூறிக்கொண்டு, போகிற இடங்கள் எல்லாமே வந்து தயவுசெய்து சொல்கிறேன், உங்களுடைய புத்தியை மாற்றிக்கல அப்படின்னா அடி வாங்குவீங்க என்பதனை கூறிக்கொண்டு, கற்பை ஒன்று புரட்சி என்று புரட்சி நம்ம வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.